வரப்பே தலையாணி ஓ வாய்க்காலே பஞ்சுமெத்தே இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை. தம்பி, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்ப்பா. சொல்லுங்கக்கா. தம்பி, எங்க தோட்டத்துக்கு பக்கத்துல மேல ஒரு மலை ஏரியா இருந்து பத்தியா, மலைக்காடு. அங்க ஒரு 1/2 ஏக்கர் நிலம் வாங்கி போட்டிருந்தேன்ப்பா. அந்த நிலத்தை இப்போதான் உழுது பண்பட்டு போட்டிருக்கேன். ஆனால் அதில் சில பல பழப்பயிர்களை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கேன். ஆனால் என்ன பழப்பயிர்கள் போடணும், ஆனால் அதில் உள்ள கன்றுகளெல்லாம் எங்கே வாங்கணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அதான் தம்பிக்கிட்ட ஏதாவது தெரியுமான்னு ஆலோசனை கேட்க வந்தேன். ஏக்கா, பழப்பயிர் தானக்கா. பழப்பயிர்னு பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த தோட்டத்துலேன்னு பார்க்கும்போது பல பயிரில் உள்ள பழப்பயிரை வந்து சாகுபடி செய்யுங்கக்கா. அப்போ தான் வந்து உங்களுக்கு வருமானம் கிடைக்கும். ஆமாம் தம்பி, நீ சொல்கிறது கரெக்டு தான். அதாவது வித்தியாசமான பழப்பயிர்களை தேர்ந்தெடுத்து சீசன் ஃபுல்லாக கிடைக்கக்கூடிய அந்த வருமானத்துக்கு ஏற்ப நீ சாகுபடி பண்ண சொல்ற, அப்படிதானப்பா? ஆமாக்கா, சரியக்கா. இப்போ நீங்க வந்து எந்த வட்டாரத்துல இடம் வாங்கியிருக்கீங்க? தம்பி, அது மேல்புற வட்டாரத்துல தான்ப்பா வருது. ஏக்கா, மேல்புறம் வட்டாரமாக்கா. அங்க வந்து தோட்டக்கலைத்துறை சார்பான்னு பார்க்க வந்து இலவசமாட்டு பழக்கன்றுகளை கொடுக்குறாங்கக்கா. என்ன தம்பி சொல்ற, இலவசமா பழக்கன்றுகளை கொடுக்குறாங்களா? ஆமாக்கா, அது வந்து மத்திய அரசும் மாநில அரசும் வந்து திட்டங்கள் வரும். அந்த திட்டங்கள் மூலம்னு பார்க்கும்போது மேல்புறம் வட்டாரத்துக்கு கீழே உள்ள மலைத்தோட்ட பயிர்களுக்கு பார்க்கும்போது பழக்கன்றுகள் ஆகட்டும், அதே போல வந்து வாசனை பயிர்கள் கூட பார்க்கும்போது அந்த நாற்றுகள் பல்வேறு திட்டங்கள் மூலம் கொடுக்குறாங்க. தம்பிகிட்ட கேட்டது நல்லதா போச்சு. சரிப்பா, அதுக்காக வேண்டி நான் யாரை அணுகணும், யார்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி கேட்டா அவங்க கரெக்டான பதில நமக்கு சொல்லுவாங்க அப்படிங்கறது எதையுமே நீ சொல்லாம விட்டுட்டியப்பா? ஏக்கா, அப்படி உள்ள விஷயம் இன்னைக்கு தெரியணும்னு பார்க்கும்போது இன்னைக்கு இரவு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில மேல்புறம் வட்டாரத்தில் தோட்டக்கலை துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் பத்தி மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே ஆஸ்லின் ஜோசி அவங்க வந்து பேசுறாங்கக்கா. தம்பி, கண்டிப்பா இன்னைக்கு அவங்களுடைய நிகழ்ச்சியை நான் கேட்கிறேன். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இப்போ வந்து மேல்புறம் வட்டாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது தோட்டக்கலை பயிரை பொறுத்தவரை பார்க்கும்போது என்ன அளவில் வந்து விவசாயிகள் சாகுபடி செய்கிறாங்க, அதே போல் பார்க்கும்போது மலைத்தோட்ட பயிர்கள் ஆகட்டும், அதே போல் பார்க்கும்போது இந்த வாசனை பயிர்கள்னு பார்க்கும்போது இந்த மாதிரி பயிர்கள் வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவில் சாகுபடி செய்கிறாங்க. சார், தோட்டக்கலை பயிர்களை பொறுத்தவரையில் பழப்பயிர்கள் வந்து மா, பலா, வாழை இந்த மாதிரி பயிர்கள் வந்து தோட்டக்கலை பயிர்களில் சாகுபடி செய்துட்டு இருக்கிறாங்க. மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம மேல்புறம் வட்டாரத்தில் வந்து ஒரு 12,000 ஹெக்டேர் வரையும் தோட்டக்கலை பயிர்கள் வந்து சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இப்போ அதில் வந்துட்டு ரப்பர் பயிர் வந்து 9,000 ஹெக்டேர் அளவில் பயிரிடப்பட்டுள்ளது. அது போக மீதி இருக்கிற பரப்பளவில் பழப்பயிர்கள், காய்கறி பயிர்கள், குறிப்பாக வாசனை பயிர்கள் பயிரிடப்பட்டு வருகிறது. இப்போ இந்த வாசனை பயிர்களை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த மாதிரி பயிர்கள் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறாங்க. வாசனை பயிர்கள்னா நல்ல மிளகு, கிராம்பு, லவங்கப்பட்டை, ஜாதிக்காய் இதெல்லாம் பயிரிடப்பட்டு வருகிறது. இது மலைத்தோட்ட பயிர்கள் வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறாங்களா நம்ம மாவட்டத்தில்? மலைத்தோட்ட பயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது டீ, காஃபி இதெல்லாம் வரும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு சின்ன ஏரியாவில் காஃபி வந்து பயிரிடப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் தென்னை, அதுவும் வந்து தோட்டப்பயிர்களில் வருகிறது. அதுவும் அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகிறது. சுமார் ஒரு 1,200 ஹெக்டேர் பக்கம் தென்னை பயிரிடப்பட்டு. அப்போ மேல்புறம் வட்டாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது மலைத்தோட்ட பயிர்கள்னு பார்க்கும்போது காஃபி இந்த மாதிரி வந்து விவசாயிகள் வந்து சாகுபடி செய்கிறாங்க இப்போ. ஆமாம், குறிப்பாக எஸ்டேட்டுகளில் காஃபி வந்து ரப்பரில் ஊடு பயிராக சாகுபடி செய்து வருகிறாங்க. காஃபி, கொக்கோ இதெல்லாமே பயிரிடப்பட்டு வருகிறது. இப்போ மேடம் வந்து மேல்புறம் வட்டாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த தோட்டக்கலைத்துறை சார்பன் பார்க்கும்போது செயல்படுத்தும் திட்டங்கள் பார்க்கும்போது இந்த மாதிரி திட்டங்கள் வந்து நீங்கள் செயல்படுத்திட்டு இருக்கீங்க விவசாயிகளுக்கு? மேல்புறம் தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை மூலமாக இந்த 25-26 ஆண்டுக்கு நிறைய திட்டங்கள் வந்து செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக மத்திய அரசு திட்டத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டம் அது வந்து செயல்படுத்த போகிறோம். ஸோ அதில் வந்துட்டு பரப்பு விரிவாக்கம் அப்படிங்கிற இனத்தின் கீழே அன்னாசி, அவகேடோ, மங்குஸ்தான், ரம்புட்டான், பலா, மா, வாழை இந்த மாதிரி பல பயிர்கள் வந்து விவசாயிகளுக்கு, பல பயிர்களுக்கான கன்றுகள் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்ய போகிறோம். வாசனை பயிர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நல்ல மிளகு, கிராம்பு இந்த 2 பயிர்களுக்கும் கன்றுகள் வந்து இப்போ விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல்
நீர் சேகரிக்கும் பண்ணை குட்டை, ஸோ அது அமைக்கிறதுக்கும் விவசாயிகளுக்கு வந்து 75,000 ரூபாய் வரையும் மானியம் நாங்கள் வந்து வழங்க இருக்கிறோம். அப்புறம் மண்புழு உரம் உற்பத்தி செய்வதற்கு நிரந்தர மண்புழு உர கூடாரம் அமைக்கிறதுக்காக 50,000 வரையும் வந்து மானியமாக கொடுக்க இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் விதவைகள், மகளிர் இவங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து காய்கறிகள் வந்து விற்பனை செய்யறதுக்கு நடமாடும் காய்கறி வண்டி அதுவும் வந்து நமக்கு இலக்கு தரப்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரி திட்டங்கள் எல்லாம் நம்ம வந்து மேல்புறம் தோட்டக்கலைத்துறை மூலமாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் மாநில அரசின் கீழே மாநில தோட்டக்கலை வளர்ச்சி திட்டம், ஸோ அந்த திட்டத்தின் மூலமாக பரப்பு விரிவாக்கத்தில் தென்னை கொடுக்குறோம், புதர் மிளகு செடி கொடுக்க இருக்கிறோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு விவசாயிகள் அவங்களுடைய ஆவணங்களை சமர்ப்பித்து கன்றுகள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். இது மட்டும் இல்லாமல் மாடித்தோட்டம் அமைக்கிறதுக்கு மானிய விலையில் வந்து மாடித்தோட்ட தொகுப்பு கொடுக்குறோம். 900 ரூபாய் மதிப்புள்ள தொகுப்பு வந்து மானிய விலையில் 450 ரூபாவுக்கு அவங்களுக்கு வந்து கொடுக்க இருக்கிறோம். குறிப்பாக இந்த அரசு வந்து ஊடுபயிர் சாகுபடியை வந்து ஊக்குவிக்கிறதுக்காக பலால காய்கறிகள் சாகுபடி அது நடவு செய்த முதல் ஒரு 3 முதல் 5 வருடங்கள் வரையும் செய்கிறதுக்காக காய்கறிகள் சாகுபடி ஊக்குவிக்கிறதுக்கு அதுக்கு விதைகள் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் தென்னையில் ஊடுபயிரா வாழை மற்றும் ஜாதிக்காய் இது ரெண்டுமே வந்து சாகுபடி செய்கிறதுக்கு கன்றுகள் வந்து நாங்கள் விநியோகம் செய்ய இருக்கிறோம். அடுத்த திட்டம்னு பார்த்தோம்னா கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம். ஸோ இந்த திட்டத்தின் கீழே மேல்புறம் வட்டாரத்தில் இந்த வருடம் முழுக்கோடு கிராமம் ஊராட்சி தேர்வு செய்யப்பட்டுள்ளது. அதில் தென்னங்கன்றுகள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுக்க இருக்கிறோம். பரப்பு விரிவாக்கத்தில் பல்லாண்டு பயிர்கள் செடிகள் கொடுக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுலேயும் பழச்செடி தொகுப்புகள் வந்து ஒவ்வொரு வீடுகளுக்கும் ஒவ்வொரு குடும்ப அட்டை நகல் கொடுக்குறவங்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். காய்கறி சாகுபடியை ஊக்குவிக்கிறதுக்கும் காய்கறி விதைகள் வந்து கொடுக்குறோம். அடுத்த திட்டம் பார்த்தீங்கன்னா பனை மேம்பாட்டு இயக்கம். ஸோ பனை சாகுபடியை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு பனை விதைகள் கொடுக்குறோம், பனங்கன்றுகளாகவும் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் பனை மதிப்பு கூட்ட பொருட்கள் வந்து தயாரிக்கிறதுக்கு கூடம் அமைக்கிறதுக்கு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு அவங்களுக்கும் வந்துட்டு 50,000 வரையும் மானியம் கொடுக்க இருக்கிறோம். இந்த வருடம் புதிதாக ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்க திட்டம் அப்படிங்கிற திட்டம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த திட்டத்தில் 6 வகையான காய்கறி விதை தொகுப்பு அது மட்டும் இல்லாமல் பழச்செடி தொகுப்பு கொடுக்குறோம். இதில் வந்து கொய்யா, எலுமிச்சை, பப்பாளி இந்த 3 வகையான கன்றுகள் வந்து கொடுக்க இருக்கிறோம். இது மட்டும் இல்லாமல் மத்திய அரசு திட்டத்தில் வந்து பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டம் வந்து கொடுக்குறோம். பெர் டிராப் மோர் கிராப் அப்படின்னு சொல்லுவோம். துளி நீரில் அதிக மகசூல் பெறதுக்கு இந்த திட்டத்தில் வந்து விவசாயிகள் குறைந்தது 50 சென்ட் ஏலம் வச்சிருக்கணும். ஸோ 50 சென்ட் நிலம் இருக்கிறவங்களுக்கு போர் இல்லைன்னா கிணறு அவங்களுக்கு வந்து நீர் ஆதாரம் கட்டாயம் இருக்கணும். நீர் ஆதாரம் இல்லாதவங்களுக்கு வந்துட்டு போர் போடுறதுக்கு 25,000 வரையும் மானியம் கொடுக்குறோம். எலக்ட்ரிக் மோட்டாருக்கு 15,000 ரூபாய் வரையும் மானியம் வழங்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு நீர் சேகரிக்கும் அமைப்பு மாதிரி செய்வதற்கு அதுக்கும் வந்துட்டு 75,000 ரூபாய் வரையும் குட்டை மாதிரி அமைக்கிறதுக்கு 75,000 ரூபாய் வரையும் மானியம் வழங்கப்பட்டு வருகிறது. இப்போ இந்த மாதிரி திட்டங்கள் வந்து நீங்கள் வந்து மேல்புறம் வட்டாரத்தில் வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கணும் பார்க்கும்போது மத்திய அரசு திட்டமாகட்டும் மாநில அரசு திட்டம் பொறுத்தவரை பார்க்கும்போது விவசாயிகளுக்கு நீங்கள் கொடுக்கும்போது விவசாயிகளுடைய அந்த நிலைப்பாடு வந்து என்ன அளவில் முக்கியத்துவம் இருக்குது? மத்திய மற்றும் மாநில அரசு திட்டங்கள் மூலமாக விவசாயிகள் வந்து நல்ல பலன் அடைந்து வர்றாங்க. உதாரணமாக இப்போது களியக்கவளை கிராமத்தில் கூட ஒரு விவசாயி வந்து 1.5 ஏக்கர் பக்கமாக ரப்பர் வச்சுருந்தது. ரப்பரை முறிச்சிட்டு அவர் இப்போ புதுதாக பலா நட்டுருக்கிறாரு. ஸோ பலா நடுறதுக்கு வந்து அவர் இப்போ சொன்ன மாதிரி சொட்டு நீர் பாசன திட்டம் வந்து அவர் அதன் மூலமாக பயன்பெற்றிருக்கிறாரு. குறிப்பாக வந்து இளங்கன்றுகளை எல்லாம் வந்துட்டு வாடாமல் தேற்றி எடுக்கிறதுக்கு நீர் நிறைய தேவைப்படும். ஸோ அந்த நேரத்தில் இந்த சொட்டு நீர் பாசனம் வந்து அவருக்கு மிகவும் உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் வந்து அந்த பலா கன்றுகளை யூனிஃபார்மாக ஒன்று போல் வந்து வளர்த்தெடுக்கிறதுக்கு இந்த சொட்டு நீர் பாசன திட்டம் நல்ல உதவியாக அவருக்கு இருந்திருக்கு. இதே போல் பல விவசாயிகளும் கூட அதை பார்த்துட்டு அவங்களும் முன் வந்து சொட்டு நீர் பாசன திட்டம் வந்து அவங்களுடைய தோட்டங்களில் அமைத்துக் கொள்றதுக்கு முன் வர்றாங்க. நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரையில் தென்மேற்கு பருவமழை வடகிழக்கு பருவமழை ரெண்டுமே அதிகமாக நமக்கு கிடைத்து வந்தாலும் இந்த பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரையும் ஒரு 3-4 மாதங்கள் வந்து கடும் வெப்பமும் தண்ணீர் குறைவும் கட்டாயம் இருக்குது. அப்போ விவசாயிகள் வந்து அந்த ஒரு 3 மாதத்தை வந்து அவங்க மேற்கொண்டு வர்றதுக்கு சொட்டு நீர் பாசன திட்டத்தை வந்து அவங்க பயன்படுத்தணும் அப்படின்னு கூட கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல்
நாங்கள் வந்து பனை மேம்பாட்டு இயக்கம்னு சொன்னோம். அதில் வந்து மதிப்பு கூட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடம் அதை வச்சிருக்கிறாங்க. இப்போ பாகோடு கிராமத்தில் வந்து ஒரு விவசாயி வீட்டு பின்னால் சும்மா காய்ச்சிட்டு இருந்தார். இப்போ வந்து நம்ம இந்த ஷெட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க ஏற்கனவே நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னும் அதை விட இப்போ வந்து மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் எல்லாம் அவங்க வந்து தயார் பண்ணி வருகிறாங்க. ஸோ அதை பார்க்கும்போது அவங்க பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள் எல்லாம் ஒரு ஆர்வத்தில் இப்போ இந்த வருடத்துக்கு கூட ஒருத்தவங்க ஏற்கனவே முன்னுரிமை பதிவேட்டில் இந்த பனை மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் தயாரிக்கும் கூடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து இந்த பனை மேம்பாட்டு திட்டம்னு சொல்லிட்டு சொன்னீங்க. இப்போ அந்த பனை மேம்பாட்டு திட்டத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது ஒரு காலத்துன்னு பார்க்கும்போது இந்த திருவட்டார் மேல்புறம் வட்டாரத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது அதிக அளவில் வந்து பனை மரங்கள் இருந்து அதை வந்து அப்புறப்படுத்திட்டு இன்றைக்கி வந்து மாற்று பயிர்கள் வந்து விவசாயிகள் வந்து அதிக அளவு சாகுபடி ஆரம்பிச்சிட்டாங்க. அதே இது பார்க்கும்போது இந்த பனை மேம்பாடு திட்டம் மூலம் வந்து நீங்கள் வந்து பனை கன்றுகள் அதே போல் பனை விதைகள் கூட கொடுக்குறீங்க. இந்த மாதிரி திட்டம் மூலம் வந்து விவசாயிகளுடைய பங்களிப்பு எப்படி இருக்குது? ஒரு சில விவசாயிகள் வந்து இதை ஆர்வமாக வாங்குறாங்க. குறிப்பாக அவங்களுடைய இடத்தை சுற்றிலும் ஓரங்களில் காற்றுக்கு பாதுகாப்பாக நெருக்கி நடுறதுக்கு வந்துட்டு விதைகள் வாங்கி நடுறாங்க, பனங்கன்றுகளும் வாங்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் அந்தந்த வட்டார வளர்ச்சி அலுவலரை தொடர்பு கொண்டு அதன் மூலமாக ஏரி குளங்கள் அப்புறம் கால்வாய்களுடைய ஓரங்கள்ல எல்லாம் நடப்பட்டு வருகிறது. இதே இது பார்க்கும்போது இந்த மாநில அரசு திட்டம் மூலம் வந்து இந்த பரப்பு விரிவாக்க திட்டம் மூலம்னு பார்க்கும்போது விவசாயிகளுக்கு வந்து இந்த காய்கறி விதைகளை கொடுக்குறீங்களா மேடம்? அப்போ அந்த காய்கறிகள் விதைகள் வாங்கி விவசாயிகள் வந்து என்ன அளவில் அது பயன்படுறாங்க? மேல்புறம் வட்டாரத்தை பொறுத்தவரையில் காய்கறி சாகுபடி வந்து ரொம்ப குறைவு. ஒரு சில கிராமங்களில் மருதங்கோடு, களியக்கவளை, விளவங்கோடு இந்த மாதிரி பகுதிகளில் சிவப்பு கீரை வந்து அதிகமாக சாகுபடி செய்யப்பட்டு தண்டங்கீரையில் வந்து சிவப்பு கீரை. ஆமாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த திட்டத்தில் கொடுக்கறது வந்து வெண்டை விதைகள் விநியோகம் செய்கிறோம். குளித்துறையில் கூட ஒரு விவசாயி இயற்கை முறையில் வந்து காய்கறிகள் விவசாயம் செய்து வருகிறார். அவருக்கு வந்துட்டு கடந்த வருடம் அவார்டு கிடச்சிது. ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு ஒவ்வொரு பிளாக்லேருந்து அப்ளிகேஷன்ஸ் வாங்குகிறோம் சார். அப்போ அதில் வந்துட்டு நமக்கு ஃபார்மர்ஸ் ரொம்ப குறைவு வெஜிடபிள்ஸ் போடுறது. அப்போ அந்த விவசாயி வந்து அவரே காய்கறி விதை உற்பத்தி செஞ்சு ஒவ்வொரு மற்ற விவசாயிகளுக்கும் கொடுத்து அவர் இன்னும் காய்கறி வந்து அங்கக முறையில் வந்து அவர் காய்கறி சாகுபடி செய்து வர்றார். குறிப்பாக பாரம்பரிய ரக காய்கறிகளான ஆனைக்கொம்பன் வெண்டை, ஆண்டார்குளம் கத்திரி இந்த மாதிரி பயிர்கள் வந்து அவர் சாகுபடி செய்து வருகிறார். இது இந்த மாதிரி திட்டம் மூலம் வந்து விவசாயிகளுக்கு வந்து பயிற்சிகள் அந்த மாதிரி கொடுக்குறீங்களா மேடம்? விவசாயிகளுக்கு வந்து பயிற்சிகள் கொடுத்து வர்றோம் சார். குறிப்பாக தேனீ வளர்ப்பு சம்பந்தமாக தேனீ அடிப்படை வளர்ப்பு பயிற்சி வந்து கொடுக்குறோம். அது வந்து ஒரு பெய்டு ட்ரைனிங்காக பண்ணுறோம். ஒரு நபருக்கு வந்து 400 ரூபாய் ஒரு நாளைக்கு அவங்க வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேல்யூ அடிஷன் இன் ஹனி, அதுக்கு வந்து ஹனி ப்ராடக்ட்ஸ் மேக் பண்ணுறதுக்கு 500 rupees per day வச்சு அவங்க பே பண்ணி பயிற்சி பெற்றுக்கொள்ளும். இந்த தேனை வந்து மதிப்பு கூட்டு பொருட்களை வந்து தயார் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உள்ள பயிற்சிகள் வந்து கொடுக்குறீங்க? ஆமாம், எங்களுக்கு வந்து தேனீ மகத்துவ மையம் இருக்குது. ஸோ அந்த மாவட்டத்தில் இருக்கிற அந்த தேனீ மகத்துவ மையத்தில் பயிற்சி கொடுக்குறோம். தேன்லேருந்து சோப்பு, பெயின் பாம், வலி நிவாரணி இதெல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு சொல்லித்தரோம். இது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு வந்து விழிப்புணர்வு முகாம் வந்து ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய கள அலுவலர்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே பண்ணுறாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஆடிப்பட்டம் அந்த சமயத்தில் வந்துட்டு காய்கறி விதைப்புக்கான பயிற்சிகள், விழிப்புணர்வு முகாம் எல்லாம் செயல்படுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் தென்னையை பொறுத்தவரையில் நிறைய நோய்கள் தாக்கம் இருக்குது. அப்போது அதுக்கு வந்து ஒவ்வொரு நோய்க்கு, பூச்சிக்கு அதனுடைய மேலாண்மை குறித்து விழிப்புணர்வு முகாம் எல்லாம் வந்து ஊராட்சிகளில், கிராமங்களில் கள அலுவலர்கள் மூலமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேடம், இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை வந்து இங்கே விவசாயிகளுக்கு சொல்கிறீங்கன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது இப்போ தென்னையை பொறுத்தவரை பார்க்கும்போது நிறைய நோய்கள் வந்து தாக்குது. குறிப்பாக பார்க்கும்போது இந்த ரூகோ சுருள் வெள்ளை தாக்குதல் வந்து அதிக அளவில் வந்து விவசாயிகளுக்கு வந்து பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. அந்த மாதிரி பார்க்கும்போது நீங்கள் வந்து அந்த விவசாயிகளுக்கு சொல்லும்போது அந்த ரூகோ சுருள் வெள்ளையை வந்து எப்படி நீங்கள் கட்டுப்படுத்த உள்ள அந்த விஷயத்தை நீங்கள் விவசாயிகள்கிட்ட சொல்கிறீங்க? தென்னையில் வந்து ரூகோ சுருள் வெள்ளை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம விவசாயிகளுக்கு முதல் சொல்கிற அறிவுரை, எந்த ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துகளும் அவங்க பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது. பூச்சிக்கொல்லி மருந்துகள் பயன்படுத்தும் போது அந்த பூச்சியினுடைய வீரியத்தன்மை வந்து கூடிட்டே போகும். ஸோ அதனால் அவங்க வந்து தண்ணீரை வந்து பீச்சி அடிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வேப்ப எண்ணெய் தெளிக்கலாம். மஞ்சள் ஒட்டு பொறி அவங்க வந்து பயன்படுத்தும் போதும் அந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை ஈயை வந்து நம்ம கட்டுப்படுத்தலாம். வெள்ளை ஈ அதனுடைய தாக்குதல் இருக்கும்போது ஒரு கருப்பு பூசணம் இருக்கும். அந்த பூசணத்தை மாற்றுறதுக்கு மைதா கரைசல் வந்து நம்ம தெளிக்கும் போது அதையும் கட்டுப்படுத்தலாம். இப்போ என்ன சொல்கிறீங்க மேடம்? இப்போ வந்து நம்ம அந்த ரசாயன முறையில் வந்து இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளையை வந்து தாக்குதலை வந்து நம்ம அழிக்காமல் இயற்கை முறையில் வந்து அதை வந்து கட்டுப்படுத்தலாம்னு சொல்கிறீங்க? ஆமாம், ரசாயன முறை வந்து கட்டாயம் பயன்படுத்தவே கூடாது. இப்போ பல பயிரை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் கூட சொன்னீங்க வந்து மா, பலா, பல பயிர்கள் வந்து விவசாயிகளுக்கு வந்து இந்த திட்டத்தின் மூலம் வந்து கொடுக்குறீங்கன்னு சொன்னீங்க. அப்படி பார்க்கும்போது இந்த விவசாயிகள் வந்து நீங்கள் எப்படி தேர்வு செய்து எடுக்கிறீங்க?
இப்போ தோட்டக்கலை துறையின் மூலமா செயல்படுத்தப்படும் திட்டங்கள் எல்லாமே வந்து விவசாயிகள் மத்திய மாநில 2 திட்டங்களுமே உழவன் செயலிலையும் டிஎன் ஹார்ட்நெட்லையும் பதிவு செய்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாம அந்த பிரதம மந்திரி நுண்ணீர் பாசன திட்டத்துக்கு மிமிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இணையதளம் இருக்கு. ஸோ அந்த இணையதளத்துல அவங்க பதிவு செய்வதன் மூலமா நாங்க தொடர்ந்து அந்த விவசாயியை பின்பற்றி அவங்களுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செய்வோம். இந்த மாதிரி பதிவு செய்யணும்னு பார்க்கும்போது எந்த மாதிரி நகல்கள் வந்து நம்ம கொடுக்க வேண்டியிருக்கும்? விவசாயிகள் வந்து இந்த திட்டங்கள் மேற்கூறிய எல்லா திட்டங்கள்லையுமே அவங்க பயன்பெறணும் அப்படின்னா அவங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம் சமர்ப்பிக்கணும். அது மட்டும் இல்லாம ஆதார் நகல், குடும்ப அட்டை நகல், கர ரசீது, பட்டா, அடங்கல், வங்கி கணக்கு புத்தக நகல், இது இவ்வளவும் வந்து அவங்க சமர்ப்பிக்கணும். நுண்ணீர் பாசன திட்டத்துக்கு மட்டும் கூடுதலாக சிறு குறு விவசாயியா இருந்தா சிறு குறு விவசாயி சான்றும் வயல் வரைபடம் FMBன்னு சொல்ற அந்த ஸ்கெட்சும் வந்து அவங்க சமர்ப்பிக்கணும். இது விவசாயிகளுக்கு வந்து ஏதாவது பூச்சிகளாகட்டும் ஏதாவது நோய்கள் தாக்குதல் இருக்குன்னு பார்க்கும்போது அந்த விவசாயிகள் வந்து அவங்க வந்து அணுகுறாங்களா? ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு சுணக்கம் இருந்தது. விவசாயிகள் வந்து எங்ககிட்ட வரதை விட உரக்கடைகளில் போய் பூச்சி மருந்து கடைகளுக்கும் இப்போ நம்ம வந்து அவங்கள தொடர்ந்து அணுகி அவங்க கிட்ட பேசி சொல்லும்போது அவங்க இப்போ வந்து மாறி இருக்கிறாங்க. அவங்க வந்து என்ன பூச்சி நோய் தாக்குதலாக இருந்தாலும் ஒன்று எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணி எங்களை தோட்டத்துக்கு அழைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா பாதிப்படைந்த இலைகளோ தண்டுகளோ கொண்டு வந்து எங்கள் அலுவலகத்தில் வந்து அவங்க வந்து மருந்து பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போ வந்து மக்களிடையே வந்து ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குன்னு சொல்லலாமா? நிச்சயமா. முன்னாடின்னு பார்க்கும்போது அவங்க வந்து நேராக வந்து உரக்கடையில் போய் மருந்துகள் வாங்கி அவங்க வந்து என்ன மருந்து பரிந்துரை பண்ணுறாங்களோ அதை வாங்கி அடிச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வந்த பிறகு வந்து நேராக வந்து அவங்களுடைய தோட்டத்தில் என்ன மாதிரி பாதிப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு வந்து அவங்க வந்து தோட்டக்கலை அதிகாரியை வந்து சந்திச்சு அதுக்கு வந்து நிவாரணம் இது பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம், நிச்சயமா. இவ்வளோ நேரம் பார்க்கும்போது மேல்புறம் வட்டாரத்தில் தோட்டக்கலை துறை மூலம் பார்க்கும்போது செயல்படுத்தும் திட்டங்களை பற்றி நல்லா அருமையாக சொன்னீங்க மேடம். நன்றி, வணக்கம். வணக்கம். இதுவரை மேல்புறம் வட்டாரத்தில் தோட்டக்கலை துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் நேர்முகம் கேட்டீர்கள். பங்கு பெற்றவர் மேல்புறம் வட்டார தோட்டக்கலை உதவி இயக்குனர் முனைவர் ஜே. ஆஷ்லின் ஜோஷி அவர்கள். உடன் உரையாடியவர் டி. எட்வின் ஜெயராஜ். இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.